நிச்சயமாக அவர் சத்தியம், நீதி, தூய்மை மற்றும் புண்ணியம். அவர் நித்தியமானவர், உயர்ந்த பிரம்மம், நிலையானவர், ஒளிரும் ஒளி மற்றும் சனாதனமானவர். ஞானிகள் அவருடைய தெய்வீக செயல்களைப் பற்றி பேசுகிறார்கள். அவரிடமிருந்து உண்மை, பொய், இருப்பது மற்றும் இல்லாதது அனைத்தும் வருகின்றன. சந்ததி, செயல்பாடு, பிறப்பு, இறப்பு மற்றும் மறுபிறவி, ஆத்மா பற்றியும் 5 பூதங்களின் குணங்களைப் பற்றியும் கேட்கப்படுகிறது. வெளிப்படாததிலிருந்து உயர்ந்தது வரை அவரே பாடப்படுகிறார். தியானம் மற்றும் யோகத்தின் பலத்தால் இணைந்த சிறந்த துறவிகள் கண்ணாடியில் பிரதிபலிப்பதைப் போல அவரையே ஆத்மாவில் நிலைத்திருப்பதை பார்க்கிறார்கள். நம்பிக்கையுள்ளவனும் எப்போதும் முயற்சி செய்பவனும் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைப்பிடிப்பவனுமான மனிதன் இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து படிப்பதன் மூலம் பாவத்திலிருந்து விடுபடுகிறான். பாரதத்தின் இந்த முன்னுரை அத்தியாயத்தை ஆஸ்திகன் தொடர்ந்து கேட்பதன் மூலம் கஷ்டங்களில் மூழ்குவதில்லை. 2 சந்தியா வேளைகளிலும் சிறிது ஜெபித்தால் உடனடியாக பாவத்திலிருந்து விடுபடலாம். அனுக்கிரமணியில் பகல் மற்றும் இரவில் சேகரிக்கப்பட்ட பாவங்கள் நீங்கும். பாரதத்தின் உடல் இது சத்தியமும் அமிர்தமும் ஆகும். தயிரிலிருந்து வெண்ணெய் போலவும் 2 கால்களால் நடப்பவர்களில் பிராமணன் போலவும் குளங்களில் கடல் சிறந்தது, 4 கால்களில் பசு சிறந்தது. இவை எப்படி சிறந்தவையோ அப்படியே பாரதம் கூறப்படுகிறது. சிரார்த்தத்தில் பிராமணர்களுக்கு ஒரு பாதத்தையாவது யார் ஓதுகிறாரோ அவருக்கு அன்னமும் பானமும் குறைவில்லாமல் பித்ருக்களுக்கு கிடைக்கும். இதிகாசங்கள் மற்றும் புராணங்கள் மூலம் வேதத்தை விளக்க வேண்டும். குறைவாக கற்ற வேதமானது என்னை கொன்றுவிடுவார்களோ என்று பயப்படுகிறது. கிருஷ்ண யஜுர்வேதத்தை அறிந்தவன் அதை ஓதுவதன் மூலம் பலனை அடைகிறான். கருவை கொன்ற பாவம் கூட சந்தேகமின்றி நீங்கும். யார் இந்த தூய்மையான அத்தியாயத்தை ஒவ்வொரு பருவத்திலும் படிக்கிறாரோ அவர் பாரதம் முழுவதையும் படித்த பலனை அடைகிறார் என்பது என் கருத்து. யார் இந்த ரிஷிகளால் சொல்லப்பட்ட அத்தியாயத்தை நம்பிக்கையுடன் தினமும் கேட்கிறாரோ அவர் நீண்ட ஆயுள், புகழ் மற்றும் சொர்க்கத்தை அடைகிறார். 4 வேதங்கள் ஒருபுறமும் பாரதம் ஒருபுறமும் இருக்க தேவர்கள் மற்றும் ரிஷிகள் ஒன்று சேர்ந்து ஒரு தராசில் வைத்தார்கள். அப்பொழுது அது பெருமையிலும் எடையிலும் அதிகமாக இருந்தது. அது பெருமையினாலும் எடையினாலும் மகாபாரதம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் சொற்பிறப்பியல் தெரிந்தவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். தவம் ஒரு கரை அல்ல, படிப்பது ஒரு கரை அல்ல, இயற்கையான வேதவிதி ஒரு கரை அல்ல. பலவந்தமாக செல்வத்தை பறிப்பது ஒரு கரை அல்ல, அந்த உணர்வுகளே கெட்டுப்போனால் கரை.